கிஷ்கிந்தை விழாக்கோலம் பூண்டுள்ளது. காரணம் வாலி சுக்கிரீவன் திருமண நிகழ்ச்சி. வாலி தாரையை மணந்து கொள்கிறார். அதேபோல் யுவராஜா சுக்கிரீவன் சுமையை திருமணம் செய்து கொள்கிறார். இருவரும் சேர்ந்து கிஷ்கிந்தையை நல்லாட்சி புரிந்து வருகையில் ஆசைகளை வென்ற ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து வருகிறார். வாலியின் வலிமையை அறிந்த ராவணன் வாலியுடன் சண்டையிட ஆசைப்பட்டு இலங்கையிலிருந்து கிளம்பி தனது புஷ்பக விமானத்தில் கிஷ்கிந்தைக்கு வருகிறான். வாலி ராவணன் இருவரும் கொள்கின்றனர். ராவணனின் தலை வாலியின் கையில் அகப்பட்டு மீள முடியாமல் தவிக்கின்றது. இறுதியில் வாலிக்கே வெற்றி. வாலியின் குழந்தை அங்கதனுக்கு ராவணன் விளையாட்டு பொம்மை ஆகிறார். வீரம் வீரத்தை மெச்சுமல்லவா? அதனால் வாலியும் ராவணனும் நண்பர்கள் ஆகின்றனர். குந்தியின் மகன் மாயாவி தன் தந்தையை கொண்டதற்கு பழி வாங்க வருகிறான் கிஷ்கிந்தைக்கு. பெயருக்கேற்ற மாய வித்தைகளில் வல்லவன் மாயாவி. வாலியை சண்டைக்கு இழுக்கிறான் மாயாவி. வாலி உக்கரத்துடன் மிகுந்த ஆவேசத்துடனும் மாயாவியுடன் போட்டியிட சண்டை போட தயாராகி சீறி எழுந்து பாய்ந்து வருகிறார். ஒரு கணத்தில் பாம்பாய், அடுத்த கணம் புலியாய், இன்னொரு கணத்தில் கொடூர ராட்சசனாய் மாறி வாலியை சூழ்ந்தான் மாயாவி. வாலியும் பல ரூபங்கள் கொள்கிறார். இருவரிடமும் சண்டை வலுக்கிறது. வாலி பாய்ந்து சராமாரியாக அடிக்கிறார். ராட்சசனின் பெரிய முகத்தில் வலிந்து விழும் குத்துக்கள். மாயாவி தாக்குதலை ஏற்று பின்னோக்கி நகர்கிறார். வாலியின் சராமாரியான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மாயாவி இருண்ட குகைக்குள் சென்று விடுகிறார். சுக்கிரீவன் எவ்வளவோ தடுத்தும் வாலி கேளாமல் குகைக்குள் சென்று விடுகிறார். சுக்கிரீவன் பல காலமாக அண்ணனுக்காக குகையின் வெளியே காத்திருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் ரத்த ஆறு குகையிலிருந்து வெளிவருகிறது. மனம் கலங்கினார் சுக்கிரீவன். தனது அண்ணனின் ரத்தமாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம். உள்ளே வாலியின் குரல். என்ன செய்வதென்று திகைத்து மனம் வருத்தத்தில் ஆகிறார் சுக்கிரீவன். குகையை வேறு வழியின்றி பெரிய பாறையை கொண்டு மூடிவிடுகிறார், மனதை கல்லாக்கி கொண்டு.